கதிர் ஒரு கிராமத்தோட இளைஞன். அவனுக்கு வயது 25. ஊரே அவனை ரொம்ப பாராட்டுறாங்க. ஏன் அப்படின்னா படிப்புல கெட்டிக்காரன், பேச்சுல ரொம்பவே திறமை வாய்ந்த ஒரு இளைஞன், தோற்றத்திலும் ரொம்ப அழகான ஒரு இளைஞன். அந்த கிராமத்து இளைஞர்களுக்கு எல்லாமே ஒரு முன் மாதிரியா திகழ்ற மாதிரி ஒரு திறமையான ஒரு இளைஞன். ஒரு நாள் ஊர் பெரியவங்க எல்லாம் ஒரு இடத்துல கூடி கதிரை கூப்பிடுறாங்க. கதிர், நீ இந்த ஊரோட இளைஞர் சங்கத்தின் தலைவனாக இருக்கணும். கண்டிப்பா இது உன்னால செய்ய முடியும். இந்த ஊரையே உன்னால நல்ல வழியில மாற்ற முடியும். அதனால நாங்க எல்லாரும் சேர்ந்து இந்த ஊரோட இளைஞர் சங்கத்தின் தலைவனா உன்னை நாங்க தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கதிருக்கு ரொம்ப பெருமிதமா இருக்கு. நான் தலைவனாக போறேனா அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு ரொம்பவே கர்வமா உணர்றான். அன்னையில இருந்து அவனுக்கு மற்றவர்களுக்கு அறிவுரை சொல்றதுதான் மிகப்பெரிய வேலையா இருக்கு. நீங்க எல்லாம் சீக்கிரமா எந்திரிக்கணும், நீங்க ரொம்ப கடினமா உழைக்கணும், நீங்க ஒழுக்கமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறவங்க எல்லாருக்குமே அறிவுரைய அள்ளி தெளிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஆனா கதிர் இதை எல்லாமே பின்பற்றாரா அப்படின்னு கேட்டா அது கேள்விக்குறிதான். எந்த இடத்துலயும் கதிர் சீக்கிரமா எழுறதும் கிடையாது, கடினமா உழைக்கிறதும் கிடையாது. இப்ப வர வர ஒழுக்கமும் அவங்க கிட்ட இல்ல. ஏன் அப்படின்னா நாம தலைவனாயிட்டோம் அப்படிங்கிற அகங்காரம். சில மாதங்கள் ஓடிடுது. இளைஞர்கள் சங்கத்துல உற்சாகமே இல்லாம போயிட்டு இருக்கு. ஒரு நாள் கதிர் ஒரு கூட்டத்தை கூட்டி, நம்ம ஊரையே இன்னைக்கு நம்ம சுத்தப்படுத்தணும், அதனால நாளைக்கு எல்லாரும் 6 மணிக்கு இங்க வந்துடுங்க, நாம சுத்தம் பண்ண ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்த நாள் காலையில 6 மணி ஆகுது. 20 இளைஞர்கள் அந்த இடத்துல கூடிடுறாங்க. ஆனா கதிர் வரவே இல்லை. 7 மணிக்கு தான் ரொம்ப சோம்பேறித்தனமா கதிர் அங்க சேர்றாங்க. தலைவர் வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி எல்லாரும் கிண்டல் பண்றாங்க. ஏன் அப்படின்னா மற்றவர்கள் எல்லாருமே சீக்கிரமா வந்துட்டோம், ஆனா தலைவனா அறிவிச்சிருக்கிறவரு இவ்வளோ லேட்டா வராரே அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிறவங்க எல்லாமே கிண்டல் பண்றாங்க. ஓரளவுக்கு அன்னைக்கு அப்படி இப்படின்ட்டு அந்த சுத்தம் செய்யற வேலை போயிடுது. அன்னைக்கு சாயங்காலமே கதிரோட நெருங்கிய நண்பனான சேகர் அங்க வராங்க. கதிர், நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கதிரும் சேகரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. கதிர் கிட்ட சேகர் சொல்றாங்க, நீ தலைவன், ஆனா நீ முன்ன மாதிரி இல்ல. நீ என்ன சொல்றியோ அத நீயே செய்யறதில்ல. மத்தவங்க உன்னை கவனிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. உன்னோட வார்த்தைக்கு உன்கிட்டயே மரியாதை இல்லாத போது மற்றவர்கள் எப்படி உன்னை மதிப்பாங்க? அதனால இந்த கிராமத்துல உன்னை யாரும் மதிக்கிறது இல்லைங்கிறது உனக்கு புரியுதா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இத கேட்ட உடனே கதிருக்கு ரொம்ப கோவம் வருது. நீ எனக்கு அறிவுரை சொல்றியா? நான் யார் தெரியுமா? நான் இந்த இளைஞர் சங்கத்தோட தலைவன். என்ன எப்படி எல்லாரும் மதிக்காம போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி கோவப்பட்டுட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. என்னதான் கோவத்தோட அந்த இடத்தை விட்டு போயிட்டாலும் அன்னைக்கு இரவு கதிரால தூங்கவே முடியல. எழுந்து கண்ணாடி முன்னாடி நின்னுட்டு ஏன் நண்பன் நம்மள பார்த்து இப்படி சொன்னா அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிக்கிறான். கண்ணாடியில அவனோட முகம் தெரியுது. ஆனா அவனோட மனசுல ஏதோ ஒரு குற்ற உணர்வும் போய்கிட்டே இருக்கு. நான் யாரு? சேகர் அந்த வார்த்தையை என்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப தனக்குள்ள கண்ணாடி முன்னாடி நின்னுட்டு கேள்விகளை கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ அந்த கண்ணாடி மூலியமா அவனோட மனசாட்சி அவனுக்கு சொல்ற பதில், உனக்கு ஒழுக்கம் இல்ல, பொறுப்பு இல்ல, நேரமின்மை கிடையாது, தூக்கம், சோம்பல் இதெல்லாம் தான் உன்னை இப்போ ஆக்கிரமிச்சிட்டு இருக்கு. இதுதான் உன்னோட நண்பன் உன்கிட்ட சொல்ல வந்தது அப்படின்னு சொல்லி சொல்லுது. இதை கேட்ட கதிரவனுக்கு அப்பதான் தன்னோட தவறு என்ன அப்படிங்கறது முழுசா புரியுது. நான் மத்தவங்களை தான் வழி நடத்தணும்னு முயற்சி செஞ்சோனே தவிர என்ன நானே வழி நடத்த தவறிட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்பவே வருத்தப்படுறாங்க. அடுத்த நாள் காலையில கதிர் ஊர் ஓரத்துல இருக்கிற ஒரு மிகப்பெரிய மலை மீது ஏறி ஒரு துறவிய சந்திக்கிறதுக்காக போறாங்க. அந்த துறவிதான் சிவானந்தர். கதிர் அந்த பெரியவர்கிட்ட நடந்ததெல்லாம் சொல்லி ரொம்பவே வருத்தப்படுறாரு. அப்போ அந்த சிவானந்தர் சொல்றாரு, கதிர், நான் உனக்கு ஒரு கதை சொல்றேன், நீ கேளு அப்படின்னு சொல்லி அந்த கதை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஒரு குரங்கு காட்டுல ராஜாவாகணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஆசைப்படுது. அது எல்லா மிருகங்கள் கிட்டையும் போயிட்டு நான் உங்களை காப்பாத்துறேன், நான் உங்களுக்கு வழி காட்டுறேன் அப்படின்னு சொல்லுது. ஆனா ஒரு நாள் அதே குரங்கு தன்னைத்தானே ஒரு மரத்துல ஏறும்போது காப்பாத்திக்க முடியாம கீழே விழுந்துருது. இதனால அதோட காலும் ஒடிஞ்சிடுது. இத பார்த்த மற்ற மிருகங்கள் எல்லாமே சிரிச்சுது. நீ ராஜாவாகுறேன், எங்களெல்லாம் காப்பாத்துறேன் அப்படின்னு நீ சொன்ன, முதல்ல உன்னை நீ காப்பாத்திக்கோ, அதுக்கப்புறம் மத்தவங்க வழி நடத்துறேன் காப்பாத்துறேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி ஏளனமா சிரிக்கிறாங்க. கதிர், நீயும் அந்த குரங்கு மாதிரிதான். மற்றவங்களை வழி நடத்தணும்னு நினைக்கிறையோ தவிர உன்னை நீ வழி நடத்த தவறிட்ட. முதல்ல
உன்னோட மனதை வெல்லணும்னு நீ நினை. உன்னோட பழக்கங்களை வென்றிடு. உன்னோட சோம்பலை தூக்கி தூர போடு. அப்போதுதான் உன்னோட வார்த்தைக்கு மதிப்பு வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. கதிர் தலை குனிஞ்சு, ஐயா நான் எப்படி அதை தொடங்குறது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு அந்த சிவானந்தரோ, ரொம்ப எளிதான விஷயம்தான். நாளைக்கு காலையில 5 மணிக்கு இங்க வா. பழையபடி ஒரு நல்ல மனிதனா வாழ முடியும்ன்றத நீ உணர்ந்துடுவ அப்படின்னு சொல்லி வழி அனுப்பி வைக்கிறாரு. மறுநாள் காலையில சிவானந்தர் சொல்ற மாதிரி 5 மணிக்கு கதிர் வந்து அந்த உச்சியில ஏறி நிக்கிறாங்க. சிவானந்தர் அதுக்கு முன்னாடியே அந்த உச்சி மலையில அமர்ந்திருந்தாரு. கதிர் வந்த உடனே அவங்கள கூப்பிட்டு, இனி 21 நாள் தினமும் காலையில 5 மணிக்கு நீ இங்க வரணும். யாரும் உனக்கு வழி நடத்த கூடாது. நீயா இங்க வரணும். உன்னோட முதல் சுய ஒழுக்கம் இதுதான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. கதிரும் சரி அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்த ஆரம்பிக்கிறான். முதல் நாள் ரொம்பவே கடினமா இருக்கு. 2வது நாள் கொஞ்சம் சுலபமா இருக்கு. அவனோட 10வது நாள் அவனுக்கே ஆச்சரியம். அவன் ரொம்பவே இயல்பா 5 மணிக்கு எந்திரிச்சிடறான். 21 நாள் முடியும் போது கதிர் முற்றிலுமா தன்னை மாத்திருக்கான். அவன் சீக்கிரம் எந்திரிக்கிறான், உடற்பயிற்சி செய்யறான். அவனால சரியான நேரத்துல சாப்பிட முடியுது, ஒழுக்கமா இருக்க முடியுது. அவன் என்ன வாக்குறுதி கொடுக்கறானோ அதை எல்லாமே ரொம்பவே இயல்பா அவனால காப்பாற்ற முடியுது. இப்போதான் சிவானந்தர் மறுபடியும் கதிர் கிட்ட சொல்றாரு, கதிர் இப்போ நீ உன்னை வென்றுட்ட. இனி நீ மற்றவர்களை வழிநடத்த தகுதியானவனா மாறிட்ட. சோ இப்போ போய் உன்னோட வேலைய ஆரம்பி. கண்டிப்பா மிக சிறந்த தலைவனா உன்னால வர முடியும்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. கதிர் அந்த ஊருக்கு திரும்புறான். ஆனா பழைய மாதிரி இல்ல. இப்போ ஒரு புதிய ஒளியோட, புதிய தெம்போட அந்த ஊருக்கு திரும்புறான். இளைஞர் சங்கத்தை கூட்டுறான். அதே மாதிரி ஊரை சுத்தம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அடுத்த நாள் காலையில எல்லாரையும் ஒன்று கூட சொல்லுறான். பழைய மாதிரி இல்ல, இப்போ வேற மாதிரி. அடுத்த நாள் காலையில 6 மணிக்கு எல்லாரும் வராங்க அப்படின்னா கதிர் அந்த இடத்துல 5:45க்கு போய் நிக்கிறாங்க. எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம், சந்தோஷமும் கூட. தன்னோட தலைவன் சரியான வழிநடத்தலோட நம்ம கிட்ட வந்து சேர்ந்துட்டான். இனிமேல் இவனை நம்பி நம்ம என்னனாலும் செய்யலாம் அப்படின்ட்டு அங்க இருக்கிற இளைஞர்களுக்கு எல்லாம் புதிய தெம்பு வர அளவுக்கு நல்ல மாற்றங்களோட அந்த ஊரை வழி நடத்த ஆரம்பிச்சிட்டான். இவங்க எல்லாரும் செஞ்ச வேலைய பார்த்துட்டு அன்னைக்கு ஊர் முழுதும் அவன் மாறிட்டான், இப்ப அவன் நிஜ தலைவன் ஆயிட்டான் அப்படின்னு சொல்லி அந்த ஊரே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அந்த இடத்துல சேகர் வரான். கதிர் நீ மாறிட்ட, உன்னை பார்த்தாவே எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷத்தோட கட்டி அணைச்சுக்கிறான். கதிரும் சிரிச்சுக்கிட்டே சொல்றான், சேகர் நீ அன்னைக்கு சொன்னது எனக்கு ரொம்ப தவறா இருந்தது. மற்றவர்கள் வழி நடத்தும் முன் உன்னை நீ வழி நடத்துன்னு சொன்ன அந்த விஷயம், ஆனா நான் இன்னைக்கு முற்றிலும் மாறிட்டேன். இன்னைக்கு நீ என்ன சொல்ல வந்த அப்படிங்கறத நான் சரியா புரிஞ்சுக்கிட்டேன், என்னையும் மாத்திக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். வருடங்கள் கடந்த பின்னாடி கதிர் இளைஞர் சங்க தலைவரா மட்டும் இல்லாம ஒரு முன்மாதிரியான நல்ல மனிதனா அந்த ஊருக்கு வாழ்ந்து காட்டுறான். அவன் சொல்ற வார்த்தைகள் எப்பவுமே மற்றவர்களுக்கு என்னவா இருக்கும் அப்படின்னா, நீ மற்றவர்களை வழி நடத்துறதுக்கு முன்னாடி உன்னை நீ வழி நடத்து. உன்னை நீ வழி நடத்துறதுல ஜெயிச்சுட்ட அப்படின்னா இந்த உலகத்துல எதை வேணாலுமே ரொம்ப சுலபமா வெல்ல முடியும் அப்படிங்கிறது தான். கதிரோட வீட்டு கண்ணாடியிலும் எழுதப்பட்டிருந்த வார்த்தை என்ன அப்படின்னா, லீட் யுவர் செல்ஃப் பிஃபோர் யூ லீட் அதர்ஸ் அப்படிங்கிற வார்த்தை தான். இந்த கதையிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னா, உண்மையான தலைமைத்துவம் அப்படிங்கிறது பதவியில இல்ல, பண்புல தான் இருக்குது. நீங்க மற்றவர்களை வழி நடத்துறதுக்கு முன்னாடி உங்களை நீங்களே கேளுங்க, நான் என்ன சரியா வழி நடத்துறேனா, நான் என்ன சொல்றேனோ அதை பின்பற்றனா அப்படின்ட்டு. அதை நீங்க சரியா செஞ்சாலே போதும். கதிரை போல நீங்களும் உங்களோட வாழ்க்கையில மிகப்பெரிய தலைவனாகலாம் அப்படிங்கிறது தான். நீ முதலில் உன்னை வெல், உலகம் தானே வந்து வெல்லும். நன்றி.